ம். சரி, இங்கேயே படுத்து நான் போய் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன். இங்கேயே இரு. பசிக்கும்ல. இங்கேயே இரு. எனக்கு அது போதும். அண்ணி, உங்க தம்பிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. என்னால தனியா எதுவும் சமாளிக்க முடியல. ஒரு 2 நாளைக்கு வந்து கூட இருக்கீங்களா? ஐயோ இல்லைம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நான் வேணா இன்னொரு நாள் வரேன். சரி, நம்ம அண்ணனை கூப்பிடுவோம். அண்ணா, அவருக்கு 2-3 நாளாக ரொம்ப உடம்பு சரியில்லை. என்னால் ஒத்தையா இருந்து சமாளிக்க முடியல. நீ வரியா? ஐயோ, ஆஃபீஸில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கேம்மா, நான் போனால் தான் நடக்கும். நீ இப்போதைக்கு பார்த்துக்கம்மா, நான் இன்னொரு நாளைக்கு வரேன். சரிண்ணா. ஹலோ அண்ணா. ஹலோ தங்கச்சி, அவன் ஒரு மாதிரி ஃபோனே பண்ணம்மா, அதான் என்னன்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைண்ணா. ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரிப்ஸ் போட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. உடம்பு சரியில்லையா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்மா. இதோ இருமா, நான் வர்றேன் உடனே. சரிண்ணா. பாப்பா. அண்ணா. ஏண்டா உடம்பு சரியில்லை ஒரு வார்த்தை கூப்பிட்டு சொல்ல மாட்டியா? ஏ பாப்பா, நீயா கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம்ல? இல்லைண்ணா, எனக்கு ஞாபகத்துக்கே வரல. ரெஸ்ட் ரூம் போகணும். இரு பாப்பா, நான் கூட்டிகிட்டு போகிறேன். மச்சான் மறந்துடாத, அடுத்த வாரம் கிளப்பு டோர்னமெண்ட் இருக்கு. மச்சான், அதெல்லாம் மறக்கவே இல்லை மச்சான். மச்சான் போகிறோம், கப் அடிக்கிறோம். அம்மோ காஃபி கொடுமோ. ஏண்டா காலங்காத்தாலே ஊர் சுத்த போயிடுற? அவங்களுக்கு தான் வேலை எல்லாம் போறாங்க, நீயும் கூட போகணுமா? இங்க பாருங்கண்ணா, இனிமே நீங்க போனா போய்க்கோங்க, அவனை கூட்டிட்டு போகாதீங்க. அவளோட நீ காஃபி குடிச்சு போ. இல்லை மச்சான், நான் இன்னொரு நாளைக்கு வர்றேன். ஏய் சொல்கிறேன்ல, இருடா. மாத்திரை கொடுமா, நான் பார்த்துக்கிறேன். அண்ணா, சொல்லுமா. அன்னைக்கு அப்படி பேசிருக்க கூடாது, சாரிண்ணா. பரவாயில்ல விடுமா, அதெல்லாம் நான் பெருசாகவே எடுத்துக்கல. அவன் என் ஃப்ரெண்டு தானே, நான் பார்க்காம வேற யார் பாப்பா?